வணக்கம்மா. தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா என்ன பலன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் முருகனுக்கு 3 பொருளால அபிஷேகம் பண்ணிருந்தேன். 1 தயிர், 1 விபூதி, கடைசியா பன்னீரால அபிஷேகம் பண்ணிருந்தேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஐயனோட விக்கிரகம் இல்லாதவங்க படம் இருந்ததுன்னா அதை தொடச்சி பொட்டு வச்சு பூ வச்சுக்குங்க. படம் கூட இல்லாதவங்க ஒரு விளக்கை எடுத்து வச்சு அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி தீபம் போட்டு அந்த விளக்கை முருகனா நினச்சிக்குங்க. ஒரு பொழுது இருக்கிறவங்க பால் பழம் எடுத்துக்கலாம். முடியலன்னா சாப்பிட்டு கூட மனசார வணங்கினா அதுவே போகிறோம். இந்த விரதம் எதுக்காக நம்ம இருக்கிறோன்னா உடம்பு ரொம்ப நாளாக சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சா அவங்க செய்யலாம். அவங்க முடியலன்னா கூட இருக்கிறவங்க செய்யலாம். அந்த நோயிலேருந்து நல்லபடியாக விடுதலை ஆயிடுவாங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில வாழைப்பழத்துல தீபம் போட்டா ரொம்ப நல்லது. வாழைப்பழத்துல எப்படி தீபம் போடணும்னா நடுவுல கீறிட்டு அது உள்ளக்கிற அந்த பழத்தை எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். நான் நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன்.